15 டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 எதுவுமே நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நிறைய படிப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய விஷயத்தை 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 15th டேயில் இருக்கும். அதாவது நம்ம 30 டேஸ் செல்ஃப் க்ரோத் சேலஞ்சோட 15th டேயில் தான் இருக்கும். இந்த 15 டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 15 டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 சூப்பராக போச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் நான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எதுவுமே நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தேன் இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ மட்டும் ஏன் இந்த திடீர்னு 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன், டெய்லி எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் நிறைய படிப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நிறைய படிப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய விஷயம் ஏதாவது எதனா புதுசாக தெரிஞ்ச முடியுமா, வெளியில் போய் நின்னா கூட யாருன்னா பேசினா அதுலேருந்து ஏதாவது நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபுல்லாக இறங்கி வேலை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து சரி, இந்த 15 டேஸை நம்ம என்னென்னலாம் கற்றுன்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ரீகேப் பண்ணி பார்க்கும் போது தான் எல்லா வீடியோஸ்லையும், அதாவது டே 1லேருந்து இன்னைக்கு இந்த நேற்றுக்கு 14th டே வீடியோ போட்ட வரைக்குமே எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ற விஷயத்த நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது என்ன நம்ம எல்லாத்துலேயுமே கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணும் போது தான் நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணன்றதே எனக்கு புரிஞ்சுது. என்னென்னா, நான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகிட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்லேயே தான் இருக்கேன். அதுக்கு நடுவில் நான் நிறைய ட்ரை பண்ணேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். சின்சியராக ட்ரெயின் சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஒன்று இல்லை 2-3 பண்ணலாம். சின்சியராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே அதில் ஏர்ன் பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணேன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், வேலை போயிடுச்சு. அப்போ வந்து லாக்டவுன் டைமில் வீட்டில் தான் இருந்தேன் சும்மா. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார். ட்ராயிங்க்காக அவர் சூப்பராக வரைவார். யாராவது வேணும்னா சொல்லுங்கள், அவர் வரைஞ்சி கூட தருவார், நல்லா வரைவார். அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார். அந்த சேனலை வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, நல்ல வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது. ஆனால் என்னென்னா, அது நடுவில் ஹேக் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் அவர் பண்ணலை. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அவர் அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ட்ரேடிங் வந்து பையன் பிறந்ததுக்கப்புறமா நான் பண்ணதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூடியூப் சேனல். இன்னமும் அந்த யூடியூப் சேனல் இருக்குது. அதான் என்ன பண்ணலாம், ஃபேஸ் காட்டாமல் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது இந்த மியூசிக் ஏதாவது இமேஜ் போட்டு விட்டுட்டு அது பின்னாடி வந்து மெலோடி அந்த ஸ்லீப்பிங் மியூசிக்லாம் போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் அது ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு யூடியூப், 2வது ட்ரேடிங்கில் நான் நல்லா ஏர்ன் பண்ணேன். நான் அந்த ஸ்டோரி கண்டிப்பாக சொல்கிறேன். ட்ரேடிங்கில் நான் என்ன பண்ணேன்றது நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணேன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் பண்ணேன். யூடியூப் மறுபடியும் என் பையனுக்கு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எட்ஸி பண்ணேன், டீஸ்ப்ரிங் பண்ணேன். டீஸ்ப்ரிங்கிறது ஒரு டிஷர்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம். அது நம்மளே வந்து டிசைன் மட்டும் பண்ணி வச்சா போதும், அவங்க செல் பண்ணிவிட்டு
அதுக்கான ப்ராஃபிட்டை அதாவது அதுக்கான ஒரு மார்ஜின் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மார்ஜினில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நல்லா ஏர்ன் பண்ணலாம். இந்தியன் மணியில் வராது, யூஎஸ் மணியில் தான் வரும், அந்த டாலர்ஸில் தான் வரும். அது பண்ணேன். டீஸ்ப்ரிங் பண்ணேன், எட்ஸி சொன்னேன்ல, எட்ஸி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்லேயே வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அது பேர்லாம் மறந்துட்டேன், நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எனக்காவது அது கிடச்சிதுன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய அஃபிலியேட்காகவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமேசான், மீஷோ இது தானே தெரியுது. ஆனால் அஃபிலியேட்கே நிறைய இருக்குது. அந்த அஃபிலியேட்டில் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது பண்ணேன். அப்புறம் அமேசான் அஃபிலியேட் பண்ணேன், மீஷோ அஃபிலியேட் பண்ணேன், நாப்கின் சேல் பண்ணேன். அப்புறம் வந்து சாரீலாம் வந்து ஆன்லைனில் இது பண்ணுறது, அது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கேடிபி பற்றி தெரியணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கேடிபின்றது என்னென்னா அமேசானில் வந்து புக் சேல் பண்ணுறது. அது எப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கேடிபி பண்ணேன். அது நிஜமாக நல்லா ஏர்ன் பண்ணலாம், சின்சியராக பண்ணணும். ஆனால் கொஞ்சம் கேடிபி பண்ண அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் ஞாபகம் வர முதல்ல சொல்கிறேன். நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே நான் வந்து கண்டினியூவாக பண்ணவே இல்லை. ரொம்ப லெத்தாஜிக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஆர்வமாக பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான தேவைப்படலை. உண்மை அதுதான். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் பயங்கரமான கஞ்சம், ரொம்ப கஞ்சம். ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ யோசிப்பேன் நான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, நான் அந்த காசு நான் ஏதாவது ஒரு 5 ஸ்டார் சாக்லேட், ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கணும் அப்படின்னாலும் 5 ரூபா செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆள் நான். ஆனால் இவர்கிட்ட வந்து எனக்கு அது ப்ரைஸ்லாம் கூட பார்ப்போம், இது நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு சொன்னால் போதும், வாங்கி கொடுத்துருவாங்க. எதுனா நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. எனக்கு வந்து அந்த காசு கஷ்டம் அப்படின்னு பெருசாக காட்டிக்கல. வீட்டில் இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது, காசுனால ப்ராப்ளம் இருந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப தலையே பிச்சுக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் எனக்கு எல்லாமே கிடச்சிது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கீழே மொத்தமாக எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தோம். அந்த டைமில் வந்து எனக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை. நான் பாப்பா அதை தம்பியை பார்த்துப்பேன், அவ்வளோதான். எங்கள் மாமியாரே எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்க. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அப்போவே வந்து நிறைய அந்த டைமில் தான் இதெல்லாம் பண்ணேன். அந்த சும்மா இருந்தேன்ல, அந்த சும்மா இருக்கிற டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது. பொக்கே பண்ணேன். அப்புறம் அந்த சாக்லேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சாக்லேட்லாம் விழுமே, அது பண்ணேன். அப்புறம் கேக்கு ட்ரை பண்ணேன். நிறைய பண்ணேன். இன்னும் லிஸ்ட்டு போடலாம். நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு போடலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணேன். எதுவுமே நான் பெருசாக பண்ணலை இன்ட்ரெஸ்ட்டாக. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன், நல்லா கம்ஃபர்டபுளாக கேட்குறதெல்லாம் கிடைக்கிது. என்ன அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்ட்டு அப்படியே நார்மலாக இருந்துட்டேன். ஆனால் என்னென்னா ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, சப்போர்ட் பண்ணணுன்றது மட்டும் மனசில் இருந்தது. ஆனால் என்ன பண்ணணும், நம்மளால் எப்படி பண்ண முடியும், நம்மளே குழந்தைய வச்சுட்டு வீட்டில் இருக்கோம், நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ட்ரை பண்ண முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா யூடியூப்னு ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைட்டாக போச்சு, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக போச்சு. சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் 2022 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் சேவிங்ஸ், அதான் அந்த டைமில் தான் நான் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சேவிங்ஸ் வந்து நிறைய பண்ணுவேன். சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். சேவிங்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. அதை வச்சு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோக்கே நான் 2 days எடுத்துக்கிட்டேன். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கே. ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போடக்கூடாது, வீட்டில் சொல்லிட்டாங்க. ஃபேஸ் காட்டி போட வேண்டாம், ஏன்னா அதுவும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபேஸ் காட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கேன்வாவில் வந்து நான் பேசுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஒன்றா நான் இமேஜ் இல்லை அனிமேஷன் கேரக்டர் வந்து ஒன்றா ரெடி பண்ணணும். 2 days ஆச்சு. அது வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ இருக்கும். அவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல்
அது மாதிரி ஒன்று பண்ண உடனே எனக்கு டயர்டாயிடுச்சு. ஐயோ நான் மறுபடியும் ஒரு வீடியோக்கும் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவர் போடுன்னு சொன்னார்னா அது பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா தூங்குறா, எஞ்சிட்டா. ஏண்டா ஒரு நிமிஷம், சாரி, கீழே விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பாவை. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருந்துட்டேன். ஃபுல்லாகவே கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுனால எனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. முக்கியமாக அதுதான். அவர் கஷ்டப்படுறாரு எல்லாம் தெரியும். எங்கள் வீட்டில் வந்து 7 பேர் இருக்கோம். நான், ஹஸ்பண்ட், பையன், பொண்ணு, மாமனார், மாமியார், நாத்தனார், 7 பேர் இருக்கோம். 7 பேர்னா எப்படின்னா மேலே நாங்கள் இருக்கோம், கீழே வந்து மாமியார், நாத்தனார் இருக்காங்க. இப்போ வந்து 2 ஃபேமிலி மாதிரி. இந்த 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து இவர் மட்டும்தான் மூச்சு வாங்குது, கீழே போயிட்டு வந்தது. இவர் மட்டும்தான் ஏர்னிங், இவர் மட்டும்தான் எல்லாமே பார்ப்பார். அப்போ கொஞ்சம் டைட்டாக தான் போச்சு. சரி, அதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், கார்டனிங் பற்றி போட்டேன், மறுபடியும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்போ வந்து என்னென்னா ஒரு வாட்டி என் பையன், சின்ன பையன் தானே, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் அழுவான். அப்போ வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னால், உங்களுக்கு என்னம்மா ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் வீட்டில், நான் தானே கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். டேய், நான் எங்கடா ஜாலியாக இருக்கேன், வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது, யாரா செய்வா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், அம்மம்மா கூட தானே வேலைக்கு போகிறாங்க, அம்மம்மா கூட தானே வீட்டில் வேலை செய்கிறாங்க, அப்போ அவங்க மட்டும் செய்கிறாங்க, நீங்கள் வீட்டில் சீக்கிரமாக முடிச்சு ஜாலியாக தூங்குறீங்க தானே, ஃபோன் பார்க்குறீங்க தானே அப்படின்னா. எனக்கு அப்படியே பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு அப்போ வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் சித்தப்பா சொன்ன ஒரு விஷயம். எங்கள் சித்தப்பா ஆஃபீஸில் வந்து எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மோட்டிவேஷன், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து பேசுவாங்களாம். அப்போ வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்க ஒய்ஃப்லாம் வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லாத ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்கள், வீட்டில் சும்மா இருக்க வைக்காதீங்க. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க ஒரு நாள் முழுக்க செய்வாங்க, டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட க்ரோத்தும் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு அப்போ ஸ்கூலில் சொன்னது எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம்ல, நம்ம ஒரு நாள் முழுக்க இந்த வேலையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம், எதனா ஒன்று சொல்லி இந்த வேலையை வச்சு உட்காந்துட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எங்கள் அம்மா பண்ணாங்களே, எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் ஃபுல்லாக அவங்க பார்த்து தான் ஆகணுன்றதுனால ஓடினாங்க. அவங்களும் பொண்ணு தானே, அவங்களால பார்க்க முடியுது. எங்கள் அத்தைங்கெல்லாம் இருக்காங்க, எங்கள் ஆயாலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட அவங்க ஃபேமிலி அவங்க தான் பார்த்தாங்க. ஏன் நான் பார்க்க முடியாதா? ஏன் பக்கத்து வீட்டில் பசங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு அவளோட லைஃப் அவள் தான் பார்ப்பா. அப்போ அவளால் செய்ய முடியுது, எங்கள் அம்மாவால் செய்ய முடியுது, எங்கள் அத்தையால் செய்ய முடியுது, ஏன் என்னால் செய்ய முடியாதா? வீட்டிலேருந்து எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே இருந்தால் செட் ஆகாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான் இந்த 30 days சேலஞ்ச். எதுக்காக அதில் யோசித்து இதில் ஏன் வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருந்தது இத்தனை நாள். அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் இருந்ததே கண்டி நான் வந்து நான் தான் பார்க்கணும். நான் இன்னைக்கு சம்பாதிக்கலைன்னா என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, நான் இன்றைக்கி சம்பாதிக்கலைன்னா என்னால் கரண்ட்டு பில் கட்ட முடியாது, நான் சம்பாதிக்கலைன்னா பால் வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தாட்டே எனக்கு இல்லை. நம்ம சம்பாதிக்கலைன்னா என்ன, அதான் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஜோன்லேருந்து வெளியில் வரணும், நான் தான் பார்க்கணும், நான் தான் என் ஃபேமிலியை பார்க்கணும், நான் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை, பெரிய பொறுப்பை நான் என் தலையில் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். அதனால தான் வந்து நான் இப்போ ரொம்ப மும்மரமாக இறங்கி யூடியூப்பில் மெயினாக ஏன் இதெல்லாம் போடுறேன்னா, நான் என்னோடய க்ரோத்தை நான் வந்து ட்ராக் பண்ணணும், ஜேர்னல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியணும். நான் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிறேன்றது எனக்கு தெரியணும், நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியணும், நான் சின்சியராக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்குனது தான் இந்த 30 days சேலஞ்ச். இந்த 15 daysல நான் நிஜமாகவே பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை என் பையன் வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. நான் 1 செகண்ட் ட்ரெயின்
எனக்கு இந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, நான் எந்திரிச்சு வேலை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. சாரி, சவுண்ட் கேட்குது, ட்ரெயின் பக்கத்தில் ட்ராக் இருக்குது பக்கத்துலேயே, அதனால் சாரி. அதனால் இந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நிஜமாக நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறேன். இந்த ஒரு சேலஞ்ச் எடுத்ததுக்கு நிஜமாகவே என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நீ பர்ஃபெக்டாக ஆகிட்டியா, நீ ரொம்ப பெட்டர் ஆகிட்டியானா கண்டிப்பாக இல்லை. பட் நான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்ததை விட இப்போ நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ஐ கேன் ஃபீல், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் ஒரு ஒன்றுமே இல்லை. நான் என்னோடய கோல் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து டிசிப்ளினாக ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணும் போதே எனக்கு இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னா, அப்போ நான் இதை வந்து த்ரூ அவுட்டாக என்னோடய லைஃப் டைம் ஃபுல்லாக நான் செஞ்சுட்டு இருந்தால் நல்லா தானே இருந்திருக்கும். ஏன் நான் இதை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல, ஏன் இதை நான் முன்னாடியே பண்ணலை அப்படின்னு எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஈகிள் இருக்குது சரிங்களா, அதோட குட்டியை வந்து மலை உச்சியில் ஒரு பெரிய மலை மேலே ஒரு கூடு கட்டி அது உள்ள ஃபெதர்லாம் வச்சு அது குட்டியை வந்து ரொம்ப சேஃபாக அழகாக வச்சுக்குது. வேலைக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்குது. அந்த குட்டிக்கு அதுக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, டைமுக்கு சாப்பாடு கிடைக்குது, நல்லா சாஃப்டாக இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது அந்த குட்டி கழுகு. அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, ஒரு நாள் வந்து இந்த கழுகை வந்து வெளியில் போக வைக்கணும், கூட்லேருந்து வெளியில் போக வைக்கணும்னு பார்த்தா அந்த கழுகுக்கு அந்த கூட்லேருந்து வெளியே போகிறதுக்கு இஷ்டமே கிடையாது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபெதராக அந்த கூட்லேருந்து அந்த நெஸ்ட் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ஃபெதராக எடுக்குது. அப்போ அந்த குட்டி கழுகுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ வந்து சொல்லுது, ஏன் நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மலையோட எட்ஜில் வந்து அந்த குட்டி கழுகை கூட்டு வந்து நிறுத்திட்டு தள்ளி விட்டுடுறாங்க. ஆமாம், தள்ளி விட்டு தான் அந்த குட்டி கழுகுக்கு ரொம்ப பயம். என்ன நம்ம அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே விழுறப்ப அதையே அறியாமல் அதோட ஃபெதர் வச்சு பறக்க ஆரம்பிச்சுது. நம்ம அந்த அனிச்சை செயல் சொல்லுவாங்களா, இப்போ நம்ம கண்ணிக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போனால் தானாக குத்துவோம் அப்படின்ற மாதிரி பேர்ட்ஸுக்கெலாம் அது தானாகவே இருக்குல்ல பறக்கணுன்றது. அப்போ தான் அந்த கழுகுக்கு தெரிஞ்சுது, நம்மளால் பறக்க முடியும், நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக நம்மளை பண்ணலை, உனக்கு பறக்க தெரியும், உனக்கு ரெக்கை இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த கழுகு அந்த டைமில் ரியலைஸ் பண்ணுது. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் போயிருப்போம், இல்லைனா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும், இல்லைனா இருந்தாலும் ஐயோ இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து நிஜமாகவே பிளெஸ்டாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனை தான் கொடுப்பாரு, அவங்கவுங்க எப்படி இது பண்ண முடியும்ன்ட்டு. அது மாதிரி நம்ம அந்த பிரச்சனையை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணும் அப்படின்றத திங்க் பண்ணாலே, நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தாலே, மெயின் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தாலே நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஒருத்தர் இருக்கார், ஜான் ஏசித் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பார், ரொம்ப சிம்பிளான லைன் அது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க மீனிங்கில் ரொம்ப டெப்த்தானது. அது உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சாலேப்பா என்ன சூப்பராக சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு லைன் போதும் லைஃப்க்கு அப்படின்ற மாதிரி அந்த லைன். அது என்னென்னா, எ ஷிப் இன் ஹார்பர் இஸ் சேஃப் பட் தட் இஸ் நாட் வாட் ஷிப் ஆர் பில்ட் ஃபார். ஒரு ஷிப் வந்து ஒரு கப்பல் வந்து ஹார்பரில் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும், ஆனால் அந்த ஷிப் வந்து அதுக்காக தான் செஞ்சாங்களா? இல்லை, அது கடலுக்குள்ளே போகும்போது அது பனிமலை இருக்கும், சூறாவளி வரும், சுனாமி வரும், என்னென்னவோ வரும், பெரிய பெரிய அலை வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த ஷிப்பு போகணும். அதுக்காக தான் அந்த ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது சேஃபாக ஹார்பர்லேயே இருந்து அழகு பார்க்கறதுக்கு இல்லைல்ல. அதே தான் நம்ம வந்து ஒரு சேஃபான இடத்துல இருந்தோன்னா நம்ம பாட்டும் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டாம். டெய்லி எந்திரிச்சிக்கிறது, சாப்பிட்றது, வேலை செய்கிறது, தூங்குறது, இதுதான் நடக்கும் நம்ம லைஃப்பில். நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து அந்த ஷிப் மாதிரி நம்ம அதுக்காக படைக்கல, ஹார்பரில் இருக்கிறதுக்காக படைக்கல. அதை விட அந்த கழுகு மாதிரி அந்த சிறகு
சிறகை விரித்து பறக்கிறதுக்காக தான் நம்மளை வந்து படைச்சிருக்கார் கடவுள். அதுக்கான ஒரு ஃபோக்கஸ், நம்மளை எதுக்காக நம்ம பிறந்தோன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல, அந்த இன்டென்ஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் முடியும். அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் இந்த சேனல் எதுக்கு இதெல்லாம் ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்ட்டு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்க நிறைய லேடிஸ், என்ன மாதிரி இருக்க நிறைய கேர்ள்ஸ், இந்த மாதிரி என்ன மாதிரி டவுனாக இருக்க நிறைய பேர் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும், அவங்கள செல்ஃப் க்ரோத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கு நான் ஒரு கம்யூனிட்டியோ, ஒரு என்ன மாதிரி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கம்யூனிட்டிக்கு நான் ஒரு பேரும் வச்சுருந்தேன், 1% செல்ஃப் க்ரோத் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் நீங்களும் சேரணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதாவது லேர்ன்னா நான் என்னோடய விஷயத்துலேருந்து ஷேர் பண்ணேன். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவோட வர 30 days சேலஞ்ச் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். 2 பேரும் பேசலாம். உங்களோட ஒப்பீனியன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். லைக் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும், உங்களோட ஒரு லைக், உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பை.